Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல தீபாவளிக்கு நல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். கார்ன் ஃப்ளவர் சர்க்கரை ரெண்டு மட்டும் இருந்தா போதும் சூப்பரா நல்ல டேஸ்டியா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில பாம்பே ஹல்வா செய்ய முடியும். வாங்க பாம்பே ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு கார்ன் ஃப்ளவர் சேர்த்துக்க போறேன். நான் எடுத்துக்கிற கார்ன் ஃப்ளவரோட weight வந்து பாத்தீங்கன்னா 125 கிராம் இருக்கு. இப்போ இதே கப்ல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட உருண்டைகளே இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, தண்ணி சேர்த்து கார்ன்ஃப்ளவரை நல்லா கரைச்சிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுட்டு கடாயில் இப்போ 2.25 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வச்சுக்கிட்டு சர்க்கரையை கரைச்சிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிறேன். எதுக்காக எலுமிச்சம்பழ சாறு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரையாக அதுக்கப்புறமா அல்வா செஞ்சதுக்கு அப்புறமா கட்டக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து லெமன் சேர்க்குறோம். லெமன் சேர்த்தோம்னா சர்க்கரை வந்து கட்டாது. நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணும்போது நம்ம பாகு எடுக்காமல் செஞ்சாலுமே வந்து சர்க்கரை வந்து முருகிடும். அப்புறம் சர்க்கரையாகிடும். அதுக்காக தான் லெமன் சாறு சேர்க்குறோம், அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு. நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போது இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா கரைச்சி வச்சுட்டு ஒரு முறை கலந்துக்கோங்க. ஏன்னா அடியில் போயிட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து தங்கிடும். அதனால் கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதாவது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீ வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேம் ரெண்டுத்தில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். அப்பப்போ மாற்றி வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. ஆனால் எக்காரணத்துக்கு ஒன்று தீ வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது. கரண்டி வச்சு கைவிடாமல் கலந்து கொடுங்க. அப்போ தான் வந்து உருண்டை பிடிக்காமல் நல்லா அடி பிடிக்காமல் நம்மளால் குக் பண்ணி எடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை கரைசலோடு நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சது கரைசலை வந்து சேர்க்கும் போது எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரம் குக் பண்ணதில் நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இன்னும் நம்ம குக் பண்ண நல்லா கெட்டியாக வரணும். அப்போ தான் அல்வா வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு பீஸ் போடுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சு நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கரண்டியை வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் அடியில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போய் தங்காமல் தீஞ்சு போகாமல் நமக்கு கிடைக்கும். இல்லைனா அடி பிடிச்சிக்கோ நீங்கள் கரண்டி வச்சு கலந்து கொடுக்கலன்னா. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அல்வா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நான் வந்து ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து அந்த பவுலில் நெய் சேர்த்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன். அல்வா ரெடி ஆனதுமே நம்ம இந்த பவுலில் சேர்த்துட்டு நம்ம ஊற்றி விட்டுடணும். அப்போ தான் நம்ம பீஸ் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கண்ணாடி பவுல் இல்லைனா பரவாயில்ல, ஸ்டீல் பிளேட்டு இல்லை ஏதாவது ஸ்டீல் ட்ரே எதனா இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் கண்ணாடியில் யூஸ் பண்ணும்போது நல்லா சூப்பராக நமக்கு ஷேப் வரும். அதனால் கண்ணாடி யூஸ் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக் ஆகி நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் வந்து நான் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்க போகிறேன். அல்வா வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி ஒயிட்டாக கூட செஞ்சுக்கலாம். ஒருவேளை நல்லா கலர்ஃபுல்லாக கடையில் வைக்கிறது போல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ கலர், க்ரீன் கலர், இல்லைனா ரெட் இல்லை ஆரஞ்சு, எந்த கலர் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போது ஆரஞ்சு கலர் தான் சேர்க்க போகிறேன். ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு டார்க் கலரில் வேணும் அல்வா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம். இல்லை லைட்டாக வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். ஃபுட்
கலர் சேர்த்து நல்லா நான் வந்து கலந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா முழுசாக 20 முந்திரி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அப்படியே சேர்க்க பிடிக்கலனாலும் நெய்யில் நீங்கள் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே தான் சேர்க்குறேன். முந்திரி சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே நெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். வெறும் முந்திரி மட்டும் சேர்க்காம இது கூட பாதாம், பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் பாருங்கள். எக்ஸ்ட்ரா இது கூட இன்னும் 3 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். நெய்யோட ஃப்ளேவரும் இருந்ததுன்னா அல்வா சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்வா இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் போதும், கரெக்டான பதத்துக்கு வந்துடும் பீஸ் போடுறதுக்கு. அப்போ நம்ம எடுத்து ட்ரேயில் ஊற்றிடலாம். இப்போ சேர்த்துருக்கிற நெய் ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த நெய் ஃபுல்லாக நல்லா இழுத்துக்குச்சு. இப்போ திரும்பவும் நான் வந்து நெய் சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே 6 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தேன். இப்போது திரும்பவும் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 10 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 1/4 கப்புக்கு மேலே நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த நெய் ஃபுல்லாக நல்லா இழுக்கிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா நான் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். சேர்த்துருந்த நெய்யை ஃபுல்லாகவே அல்வா வந்து நல்லா இழுத்துக்குச்சு. கரெக்டான பதத்துக்கு அல்வா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரணும். அப்போ தான் வந்து பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சூடு ஆற ஆற இன்னும் நல்லா கெட்டியாக வந்துடும். வீடியோவில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ வந்து நம்ம நெய் தடவி வச்சுருக்கிற இந்த ட்ரேயில் வந்து அல்வாவை சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி தட்டி விட்டுருங்க. ஒரு ஸ்பூனில் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஸ்பூன்லேயும் ஓரளவுக்கு ஒட்டாமல் நம்மளால் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட இந்த சொரசொரப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நைஸாக நெய்யை வந்து தடவிட்டு நான் ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டேன். இப்போது ஒரு கண்ணாடி ட்ரேயில் வந்து நான் வந்து அல்வாவை ஊற்றி வச்சுட்டேன். இன்னும் மீதி அல்வா வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்டீல் ட்ரேயில் வந்து நான் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன் மீதி இருக்கிற அல்வாவை. அதே மாதிரி ஸ்பூன் பின்னாடி நெய் வந்து நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுட்டு நம்ம நல்லா ஈவனாக அழுத்தம் கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டீல் ட்ரே ஃபுல்லாக வந்து நான் அல்வா போட்டு வச்சுட்டேன். அப்புறம் இன்னொரு கண்ணாடி ட்ரேயில் வந்து நான் அல்வா போட்டு வச்சுருக்கேன். நல்லா சூடு ஆறணும். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது நல்லா சூடு ஆறணும். அப்போ தான் நம்ம பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா சூடு ஆற வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அல்வா வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் நம்ம போடும்பொழுது அழகாக ஈஸியாக பிளேட்டில் இப்படி திருப்பி போட்டோம்னா சூப்பராக வந்து விழுந்துடும். இப்போ நமக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். கத்தியில் வந்து கொஞ்சம் லைட்டாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு ட்ரேயில் நம்ம போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் நான் வந்து பீஸ் பண்ணி வச்சுட்டேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் பாதாமும் முந்திரியும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து மேலே தூவிக்கிட்டோம்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அழகாக பீஸ் போட்டு இந்த மாதிரி மேலே நம்ம தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வரக்கூடிய தீபாவளிக்கு நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி நல்லா டேஸ்டியாக கார்ன்ஃப்ளவர் மட்டும் இருந்ததுன்னா போதும், அல்வா செஞ்சிடலாம். எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.